மேம். வணக்கம் ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும். வணக்கம் வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? ஆனந்தமா இருக்கோம் ஸ்ரீ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அப்பப்ப காலேஜ்ல உள்ள ப்ரெஷர் ஏறிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் குருக்க போட்டோவை பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உடம்ப பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். ம் ம் சுகரம் வந்து ஹெல்த்தும் போயிடுச்சு பாத்தீங்களா. ம் ஆனா ம் வந்து இந்த ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் வருது. அது அப்படியே வந்து மைண்ட்ல ஏத்தல. முன்னாடி ம் என்ன நினைப்பேன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே, ம் நம்ம இப்படி நல்லா இருந்தோம் இப்போ இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கவலை ஃபுல்லா மைண்ட்ல அந்த தாட் தான் ஓடிட்டு இருக்கும். ம் ம் இப்ப அந்த கவலையை வந்து தக்க வைக்க முடியாது. ம் ம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துருந்தது. அவ்வளோதான் ஸ்ரீ. இந்த சரி கிளாஸ் ஸ்ரீ. வந்ததுக்கு அப்புறம் தான் ம் அது ம் வந்து கொஞ்சம் எனக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கு. நல்ல பெனிஃபிட்டா தான் இருக்கு. என்ன நீங்கள் தொடர்ச்சியாக அண்டர் ப்ராசஸில் இருக்கீங்க. 1 வீக் அ- நீங்கள் என்ன அந்த பயிற்சிகள்லாம் நடந்துட்டு தான் இருக்குள்ள உங்களுக்குள்ள நல்லா ரிசல்ட் அப்படியா? கொடுக்கும். நீங்கள் டெய்லியுமே காலையிலையும் சாயங்காலம் பிரவேஷா மட்டும் அட்டன் பண்ணுங்கள். மாஸ்டரோட இப்போல்லாம் உங்களுக்கு ப்ரெஷராக இருக்கும். மாஸ்டரோட அந்த வலதுக்கு ஃபோன் எடுத்து பார்த்துக்குங்க. சரி சரி. ம் அப்பா ம் அம்மா டீச்சர் அப்பா 10th படிக்கும் மறந்துட்டாங்க. அந்த பாதிப்பு எனக்கு லைட்டா உண்டு. நான் ம் அன்னைக்கு அதை ஃபீல் பண்ணேன். ம் அந்த சொல்லும் போது அந்த எமோஷன்ஸை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ம் ம் இப்போ நான் வந்து ரொம்ப திங்க் பண்ண விடல என்ன. ம் கிளாஸுக்கு வந்து போயிட்டு வந்ததுக்கு நம்ம வந்து அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ம் அந்த இது வந்து தாட்ஸ் வந்து எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவா எடுக்கணும் அந்த மாதிரி தான் ஃபுல்லா திங்கிங் வந்துட்டே இருக்க தவிர அந்த நெகட்டிவ்ஸ் வந்து இந்த மைண்ட்ல நிக்கல அது தெரியுது எனக்கு. ம் அதனால இந்த கிளாஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான கிளாஸ். ம் ம் நமக்கு தெரியுது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு தான் இருக்கு. ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நிவர்த்தி பண்ணிக்கலாம். குறைகள் எதுவுமே இல்லை. இல்ல இல்ல இது இல்ல குறைகளாட்டு நான் எதுவுமே பாயிண்ட் அவுட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இது வந்த உடனே கவனிச்சாங்க எல்லாருமே. ஓகே ஓகேங்க ஜி. நல்ல ஒரு குரு அப்படிதான் நம்ம கிட்ட இருந்து அக்கறையாட்டு வந்து பேசுறதும் சரி. ம் இந்த அளவுக்கு குரு வந்து நம்மள்ட்ட எந்த இதுலயுமே பார்த்திருக்கோம். நம்ம குரு வந்து நம்மள்ட்ட வந்து இவ்வளவு சகஜமா பேச மாட்டாங்க. ம் 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 நானும் இங்க போயிருக்கேன், இங்க போயிருக்கேன். ம் ம் குரு வந்து யாரு அவரு பேரு வந்து மறந்துட்டேன். அவரு வந்து ஒன் டே வாரங்கன்னு சொன்னாங்க. அவர் தூரத்துல இருந்து பேசிட்டு இருக்காரு. நாங்க இங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் இந்த சைடு தான் இருந்தோம். ம் ம் அது இல்லாம கிளாஸ் எடுத்தவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து டெப்தாவெல்லாம் பேசல. ம் ம் இங்க வந்து நம்ம 10 பேர் தானே, 10ல இருந்து 15 18 பேருக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். ஆமாம் அங்க சார். வந்து 75 பேர்கிட்ட உண்டு. ம் ம் இப்ப இண்டிவிஜுவல்ல வந்து அந்த அளவுக்கு கவனிக்கலாங்க. ம் 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 ஆனா கொஞ்சம் எமோஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஒரு கொஞ்சம் அந்த எல்லாமே வந்து இது மாதிரி எமோஷனல் கொண்டு வர்றது மாதிரி சாங்ஸ் அந்த மாதிரி தான் போட்டுருந்தாங்க. ம் ம் இந்த அளவுக்கு எஃபெக்ட் அங்க இல்ல. அங்க ம் 3.5 days நான் பண்ணேன். இந்த ஓகே அளவு சார். effect. ம். அங்கே என்ன கிளாஸ் பண்ணீங்க ஜி? ஆன்லைன்ல பண்ணேன் 7 நாள். ஓகே சார். அடுத்தது 3.5 days அங்க வந்து தங்கி ம் தங்கி பண்ணேன். ஓகே ஓகே ஓகேங்க சார். டக்குன்னு எனக்கு வரல. ம் ம் அப்புறம் அவரையில வந்து குருவா எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. ம் ம் அவங்க போட்டோ எல்லாம் தந்தாங்க. போட்டோ எல்லாம் நான் ஃப்ரேம் பண்ணல. ம் அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது இப்போ. ம் 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 ஒரு அது அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணி 2 yearsக்கு மேல ஆகுது. ம் ம் வெளியே வரும்போது கொஞ்சம் ஒரு மைண்ட் ஃப்ரீ ஆச்சு. பட் வந்து அந்த கன்டினியூட்டி வந்து வரல. இங்க வந்து எனக்கு அந்த கன்டினியூட்டி இருக்கு. ம் ம் அதுதான் நான் சொல்றேன். ம் ம் அந்த அங்க வந்து என்னோட வீட்டுக்கு வந்த உடனே நார்மல் சுச்சுவேஷன் ஆயிட்டு எல்லாமே மாறி போச்சு எனக்கு. ம் ம் இங்க வந்து அந்த நார்மல் சுச்சுவேஷன்ல வந்து நான் என்ன வரல. வந்து அந்த ஒரு எண்ணம் வந்து நமக்கு இருந்துட்டே இருக்கு. ம் ம் தாக்கமாக இருந்துகிட்டே இருக்கும் வைப்ரேஷன். அந்த தாக்கம் அதோட எஃபெக்ட் அவரோட பவர் அவர் வந்து நமக்கு இது ஒரு ஆளுக்கு தாராருல. ம் ம் நம்மள்ட்ட உள்ள நெகட்டிவ்ஸ உள்வாங்கிட்டு தாராருல. ம் நம்ம நெகட்டிவ்ஸ் எடுத்தனால தானே நமக்கு இன்னைக்கு நான் உங்கள்ட்ட இப்படி நான் ஃபர்ஸ்ட் முதல்ல பேசும்போது இப்படி எல்லாம் பேசல தெரியல உங்களுக்கு. ஆமாம் ஸ்ரீ. ஃபுல்லா நெகட்டிவ்ஸா இருக்கு. ஃபுல்லா வந்து அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் வந்து உங்களை பேசுறதே உங்களுக்கு தெரியும் ம் வித்தியாசம். ம் ம் கண்டிப்பாங்க ஸ்ரீ. அப்ப அந்த ஒரு நம்ம அனுபவம் கிடைச்சனால தான் உங்கள்கிட்ட நான் இப்படி பேசுறேன். கண்டிப்பாங்க ஸ்ரீ. மாஸ்டருக்கு நன்றி சொல்லிருங்க. உங்களோட கர்மயோகிகள் எல்லாருக்கும் நன்றி. அதாவது கணேஷ்ராஜ் அந்த தியானி வந்து நன்றி சொன்னாருன்னு சொல்லிருங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க ஸ்ரீ. கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருந்தது. நல்லா இது இருந்தது. கடைசியெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனலா வந்து எனக்கு அழுகையே வந்துட்டு. ம் ம் இல்ல, நமக்கு ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணது பெரிய விஷயம் இல்ல. கண்டிப்பாங்க ஸ்ரீ. ஹம்?
அது இப்ப நம்ம ஒரு பிரச்சனையோட வரோம், அந்த எத்தனையோ இடத்துல போன பிறகு கிளியர் ஆகல. அப்ப ம் வந்து குருவை வந்து அவரு வந்து என்ன பண்ணாரு, நம்ம எல்லாரும் சேர்த்து அணைச்சு கூப்பிட்டாரு தெரியுமா? ம் ம் அந்த டைம் என்ன அறியாமலே கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துட்டு ம் ம் நமக்கு ஒரு ஆதரவாட்டு இவ்வளவு தூரத்துக்கு வந்து இது பண்றாரு அப்படின்னு ம் ம் எல்லாருக்கிட்டே நன்றி சொல்லியிருந்தேன். கண்டிப்பாங்க ஸ்ரீ, கண்டிப்பா சொல்றேங்க ஸ்ரீ. சரி சரி. வாங்கம்மா, ஃப்ரீயா இருக்கப்பா மாசம் மாசம் வாங்க வாலண்டியரா. கண்டிப்பா கண்டிப்பா வருவோம் வருவோம் வருவோம். ஒரு நாள் தானே சண்டே, ஒரு நாள் தானே ஆமா ஆமா உங்களுக்கு கண்டிப்பா வருவோம். பக்கமும் கூட. காலையில டு சாயங்காலம் வந்துட்டு போனீங்கன்னா கூட போதும். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா வருவோம். அது உங்களுக்கு அப்புறம் ரெகுலரைஸ் ஆயிரும். உங்களுக்கு இந்த தன்மை வந்து உங்களுக்கு அப்படியே தங்கிக்கும் ஸ்டேபிளா. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த கிளாஸ் வந்து எப்படியாவது நான் அட்டன் பண்ணி வந்துட்டு தான் வந்தது. ம் எங்க அங்க என்ன நடக்கு எனக்கு வந்து இவ்வளவு தூரத்துக்கு முன்னாடியே சொல்றாங்களே சடவரி தியானம் தியானம் சொன்னா அது வந்து நமக்கு என்னன்னு சொல்லிட்டு ரிசிக்கிறணும், ம் அதை வந்து பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அன்னைக்கெல்லாம் வர முடியாத சுச்சுவேஷன் எனக்கு. டிசென்ட்ரி நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. ம் ம் 2 நாளா அப்போ நம்ம வந்து அங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சு என்ன பண்ண, இது விளக்கே இந்த ரூம்ல விளக்கேற்றி வச்சு எனக்கு திலகத்தை இது பண்ணிட்டு ம் மாஸ்டருக்கு அந்த போட்டோ எல்லாம் அனுப்பிங்க, அதையும் பார்த்துட்டு 2 3 பாடல் எல்லாம் பார்த்தேன். ம் பார்த்துட்டு ம் எப்படியாவது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் அட்டன் பண்ணிட்டு வரணும். ஃபுல்லா இருமிட்டு சளியா தான் இருந்தேன். ம் ம் ஆனா வந்து அட்டன் பண்ணிட்டு வந்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் எனக்கு அது பெருசா தோணல. ம் 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 எல்லாத்தையும் நன்றியை சொல்லுங்க. கண்டிப்பா ஸ்ரீ. கண்டிப்பா கண்டிப்பா. நம்மள மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டவங்க அவங்க தான் வருவாங்க. ஆமா ஸ்ரீ. அத வந்து நம்ம சொன்னாலும் குறையாதான் பார்ப்பாங்க நம்மள. ம் ம் எனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு. ம் நம்மள மாதிரி பாதிக்கப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி நம்ம வந்து இது பண்ணோம். வழி நடத்துங்க ஸ்ரீ. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு வந்து இந்த மலர் தியானம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து ஆஃப்லைன் கிளாஸ்ல சொல்லுங்க. நான் மனம் சார்ந்த வந்து தியானங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சரிங்க ஸ்ரீ. ஏன்னா மைண்ட் அளவுல இப்போ பரவாயில்ல, மைண்ட் அளவுல கொஞ்சம் நான் வீக்கா தான் இருக்கேன் அப்படி ஃபீல் ஆகுது. முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து இப்போ வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகிருக்கு. அது ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருக்கோங்க ஸ்ரீ இப்ப. அப்படியா? ஆமாங்க ஸ்ரீ, மலர் மருத்துவம் இப்போ ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்ரீ. அது வந்து நம்ம இங்க ஆஃப்லைன் உண்டுன்னா சொல்லுங்க. நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, 2 நாள்னா வந்து அட்டன் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. சரிங்க ஸ்ரீ, கண்டிப்பா சொல்றேங்க. சரியா? ஓகேங்க ஸ்ரீ. சரிங்க சரி. உடம்பு பார்த்துக்குங்க ஸ்ரீ, தைரியமா இருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா பாசிட்டிவா நடக்கட்டும். கண்டிப்பாங்க ஸ்ரீ. நெகட்டிவ்ல இருந்து விடுபட்டு பாசிட்டிவ் வந்துட்டீங்க. அதை அப்படியே தக்க வச்சுக்கோங்க. இனிமேல் எல்லாமே நல்லதா நடக்கும் ஸ்ரீ. சரிங்க சரிங்க சரி. ரொம்ப ஓகேங்களா? நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. நன்றி ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும். ஏதாவதுனா கூப்பிடுங்க ஸ்ரீ. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ ஸ்ரீ. தேங்க்யூ. என்ன புண்ணியம் செய்தேனோ